ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான சிஜிபிஏ பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ நேற்று ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது சிஜிபிஏ வந்து நார்மலாக எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறத விட அரியர் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணோம் அப்படின்னா சிஜிபிஏ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அது உண்மையா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த டவுட்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சிஜிபிஏ பற்றி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் இதை பற்றி நான் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் என்ன அப்படின்னா, நார்மலாக எக்ஸாம் எழுதி நம்ம பாஸ் ஆகிற அந்த சிஜிபியோட ஸோ நம்மளுக்கு வந்து அரியர் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணதுக்கப்புறம் வர சிஜிபி எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து கிடையாது. ஸோ அதாவது நான் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக நான் ஷார்ட்டாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இந்த ரிசல்ட்டை பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 பேப்பர் இருக்குது. செகண்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 8 பேப்பர் இருக்குது. இது எல்லாமே நான் அப்ராக்சிமேட்டாக நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சிஜிபிஏ வந்து இது கால்குலேஷன் வராது. நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு டெமோ புரியணும் அப்படிங்கிறக்காக நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அதாவது வந்து உங்களுக்கு டோட்டல் வந்து 7 பேப்பர் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக சிஜிபிஏ பொறுத்த வரைக்கும் ஒரு 7.5 அப்படின்னு வச்சுக்கோம். அதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 7.5 வரும். ஸோ இப்போ செகண்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 8 சிஜிபிஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு இதை சம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 8 சிஜிபிஏ வந்து வரணும். ஸோ செகண்ட் செமஸ்டர் மட்டும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 7 பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் ஒரு பேப்பர் வந்து நான் அரியர் வச்சிட்டேன். ஸோ அப்படிங்கிறப்போ 6 பேப்பர் தான் நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க சிஜிபிஏ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டரில் சிஜிபிஏ நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்மளுக்கு 7.5 சிஜிபிஏ வரணும். நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக இதை கால்குலேட் பண்ணனால உங்களுக்கு புரியணுங்கிறக்காக இப்போ நம்ம வந்து அந்த அரியர் பேப்பரை விட்டுட்டு பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஒரு 7 அப்படிங்கிற மாதிரி சிஜிபிஏ வருது. ஸோ இதை வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 0.5 அப்படிங்கிற அந்த சிஜிபிஏ வந்து நம்மளுக்கு கிடைக்கல. இதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செகண்ட் செமஸ்டர் வாங்க. இந்த செகண்ட் செமஸ்டரில் உங்களுக்கு டோட்டலாக வந்து 8 சிஜிபிஏ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 8 பேப்பர் நீங்கள் இந்த செகண்ட் செமஸ்டர் எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த சிஜிபிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் அப்படி இருக்குன்னா அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் சிஜிபிஏ வச்சுக்கோங்க. செகண்ட் செமஸ்டர் இருக்குன்னா சிஜிபிஏ செகண்ட் செமஸ்டர் கண்டுபிடிச்சி ரெண்டையுமே வந்து சம் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு ரெண்டையும் சேர்த்து தான் உங்களுக்கு சிஜிபிஏ ஆட் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்போ செகண்ட் செமஸ்டரோட சிஜிபிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 சிஜிபிஏ இருக்குது. இதில் செகண்ட் செமஸ்டர் நீங்கள் படிச்சுட்டு இருக்கப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டரோட அந்த அரியர் பேப்பரை நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட அந்த 0.5 அப்படிங்கிற அந்த சிஜிபியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்போ 8ங்கிற இந்த செகண்ட் செமஸ்டருக்குரிய சிஜிபிஏ, ஸோ அது போக 7 அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டருக்குரிய சிஜிபிஏ, ஸோ இது போக அந்த 0.5 மிஸ்ஸிங் ஆச்சுல நம்ம அரியர் கிளியர் பண்ணோம்ல அந்த பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ டோட்டலாக வந்து 15.5 அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ நல்லா வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நீங்கள் 7.5 எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செகண்ட் செமஸ்டரில் டேரெக்டாக 8 கூட்டினாங்க அப்படின்னா உங்களுக்கு 15.5 தான் வரும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அதை கிளியர் பண்ணனால ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 7 அப்படிங்கிற அந்த சிஜிபிஏ தான் இருக்குது. அங்கே கம்மியாக இருக்குது, 0.5 வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த 0.5 ஆட் ஆனனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சிஜிபிஏ மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக உங்களுக்கு நார்மலாக ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ கம்மியாக இருந்திருக்கு அந்த சிஜிபிஏ, நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. செகண்டு பார்க்குறப்போ இந்த செமஸ்டரில் நீங்கள் ஆட் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகி 0.5 வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் புரியணும் அப்படிங்கிறக்காக ஒரு மாடலாக வந்து இது சும்மா டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ இது மாதிரி உங்களோட இது நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.